மூன்று விதமான தக்காளி சட்னி செஞ்சு காமிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே ஃபஸ்ட்டு டைப் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, 2 தக்காளியை வந்து நல்லா கட் பண்ணிட்டு நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு சின்ன வெங்காயம் பெருசு எடுக்கலை, ஏன்னா தக்காளி சட்னினால தக்காளி தான் மெயினாக இருக்கணும். ஒரு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், மீடியம் சைஸ் வெங்காயம். அப்புறம் வந்து ஒரு 4-5 பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஃபஸ்ட்டு வெரைட்டி. இப்போ செகண்டுக்கு வந்து என்னென்னா, அதே மாதிரி 2 தக்காளி நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கும் வெங்காயம் ஒரு சின்ன வெங்காயம் அரைச்சிருக்கேன். இதுக்கு வந்து என்னென்னா, இதுக்கும் வந்து இது வந்து பூண்டு வந்து ஒரு 4 பல்லு பூண்டு, அப்புறம் கடுகு, இது வந்து கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு 2 சேர்த்து வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் எடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து காரப்பொடி, உப்பு இதெல்லாம் வந்து தேவையான அளவு நம்ம இந்த 2 சட்னிக்கும் எடுத்துக்கணும். உப்பு வந்து இன்னொரு சட்னிக்கும் சேர்த்து தான். இப்போ 3வது டைப்புக்கு எப்படின்னு சொல்கிறேன். 3 தக்காளி எடுத்துருக்கேங்க நான். இது வந்து நல்லா வந்து கட் பண்ணணும்னா நான் கட் பண்ணல. அதுக்கு வந்து மீதி 2 சட்னிக்குமே வந்து நம்ம காஞ்ச மிளகாத்தூள் போடுறோம். இதுக்கு வந்து பச்சை மிளகா போடுறோம். நம்ம காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். நான் 2 பச்சை மிளகா எடுத்திருக்கேன், மீடியம் சைஸ் பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இஞ்சி ஒரு துண்டு, அப்புறம் 4 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு வந்து புளி எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து வறுத்து அரைக்கிறதுக்கு வந்து இந்த சட்னிக்கு வந்து மிளகு, சீரகம், தனியா 3 சேர்த்து 1.5 டீஸ்பூன் எடுத்திருக்காங்க. காரம் கம்மியாக வேணும்னா மிளகு கம்மியாக போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு பிடி கொத்தமல்லி ஒரு பிடி, அப்புறம் புதினா ஒரு பிடி எடுத்து வச்சுருக்காங்க. நல்லா வாசனையாக இருக்கும். எண்ணெய் தேவையான அளவு எடுத்திருக்கேன் வதக்கி அரைக்கிறதுக்கு. கடுகு, உளுத்தம்பருப்பு தாளிக்கிறதுக்கு 3 சட்னிக்குங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போது கடாய் இது ஆன் பண்ணிவிட்டு அதை வந்து எண்ணெய் ஊற்றி சூடான உடனே ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணாங்க. இப்போ அடுப்பு ஆன் பண்ணிட்டோங்க. எண்ணெய் ஊற்றலாம். அந்த தண்ணி கொஞ்சம் ஆப்ரேட் ஆகிட்டோம். எண்ணெய் ஊற்றிட்டங்க, கொஞ்சம் சூடாகட்டும். சூடான உடனே நம்ம வெங்காயத்தை போட்டு வதக்கிடலாம். வெங்காயம் போட்டாங்க லேசாக உப்பு போட்டு வதக்கிக்கலாம். இதில் வந்து தண்ணிலாம் ஆட் பண்ணவே கூடாதுங்க. ஏன்னா வந்து தக்காளியில் வந்து நம்ம தண்ணி இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து நல்லா வந்து அது அரைஞ்சிடும். தண்ணியெல்லாம் விட்டா டேஸ்ட்டே மாறி போயிடும். இப்போ தக்காளி போட்டு லேசாக வதங்கினோடனே காரப்பொடியும் போட்டு வதக்கிடலாங்க. இதுக்கு வந்து நான் கொஞ்சமாக போட்டது காரணம் வந்து 3 வகையான சட்னி பண்ணுறவங்கனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணேன். நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம், ஆளுங்களுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ காரப்பொடியும் போட்டாச்சுங்க. இப்போ கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு ஸ்மெல்லு வந்து போனோடனே வந்து பச்சை வாசம் போனோடனே ஆஃப் பண்ணிடலாம். ஆறினோடனே அரைச்சிடலாம். உப்பு வந்து நான் கம்மியாக தான் போட்டேன் வெங்காயத்துக்கு போடும்போது. இப்போ தேவைப்பட்டதுல எக்ஸ்ட்ரா வேணும்னா போட்டுக்கலாம். நான் கொஞ்சோண்டு எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கிறேன். இப்போ நான் அதே கடாயை தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன். தக்காளி வெங்காயம் அதே தான் போடுறதுங்கிறதுனால. இப்போ வந்து அடுத்து வந்து நம்ம கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு போட்டு கொஞ்சம் க்ளீன் பண்ணிடலாம். இது எண்ணெயை போட்டு சூடாகிடுச்சு. இப்போ ஃப்ரை பண்ணிட்டுருக்கேன். கொஞ்சம் ப்ரௌன் ஆகட்டும். 4 பல்லு பூண்டு இருக்குது, அதையும் வதக்கி போட்டுருங்க. வெங்காயம் போட்டு உப்பு போட்டுருலாம் லேட்டாக, இல்லைன்னா முதலே கூட அப்படி போட்டுடலாம். நம்ம சட்னிக்கு தேவையான அவ்வளோதாங்க. இப்போ காரப்பொடி போட்டாச்சு. இதுக்கு பச்சை வாசம் போனோடனே ஆஃப் பண்ணிடலாம். ஆறினோடனே அரைச்சிடலாம். காஞ்சிருச்சுங்க. இப்போ வந்து புளியை வந்து போட்டுடலாம். இது வந்து இப்போ வாசனை வரும், அது வரைக்கும் நம்ம லேசாக பரட்டி எடுத்துடலாம். இப்போ அடுத்து இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இதெல்லாம் வதக்கிட்டுங்க. அடுத்து சீரகம், தனியா மிளகு, சீரகம், தனியா வதங்கிடுச்சுங்க. இப்போவே தக்காளி, புதினா, கொத்தமல்லிலாம் கூட போட்டுடலாம். ஆறட்டும். தக்காளி சட்னி நான் போட்டிருக்கேங்க. இதில் ஒன்று மட்டும் வந்து பார்த்தா கொஞ்சம் க்ரீன் கலரில் இருக்கிற மாதிரி இருக்கும். அது புதினா கொத்தமல்லிலாம் போட்டதுனால தான். நிறைய குழந்தைங்க புதினா கொத்தமல்லிலாம் சாப்பிட மாட்டாங்க இல்லைங்களா. இந்த மாதிரி அரைச்சி கொடுத்தா நல்லா சாப்பிடுங்க. இனி ஒரு செட்டிநாடு ஸ்டைல் வந்து ஒரு சட்னி இருக்குது. அது அடுத்த வீடியோவில் இன்னொரு வீடியோவில் போடுறேங்க நான். இது வந்து ட்ரை பண்ணி அப்படின்னு சொல்லுங்கள். அவ்வளோதான். தேங்க்யூ. Please do like, share and subscribe and hit the bell icon.